சௌரி சௌரா சம்பவம் பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. நாடு விடுதலை அடைந்து சுயராஜ்யம் கிடைத்துன்னு சொல்லிட்டு பொதுமக்களும் தேசிய தொண்டர்களும் அதிக உற்சாகம் கொண்டு போராட்டத்திலிருந்து தீவிரமாக இறங்கினாங்க. காடுகளை வசித்த பழங்குடிகள் உட்பட்ட அனைத்து வகுப்பு மக்களையும் இது பாதித்தது மட்டுமில்லாமல் அது அவர்களை ஈர்த்தது. கலவரங்கள், மோசமான வன்முறைகள் நாட்டில் நிகழ்ந்தது. மலபார் ஆந்திராவில் வன்முறை கிளர்ச்சி நடந்தது. ஆந்திராவில் ரம்பா பகுதியில் அல்லூர் சீத்தாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணாங்க. மலபாரில் முஸ்லீம் விவசாயிகளும் ஆயுதமேந்தி கிளர்ச்சி பண்ணாங்க. ஆயுதமேந்தி உயர் வகுப்பு நிலப்பிரபுக்கள் பிரிட்டிஷருக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்ற கிராமத்தில் மதுக்கடைகள், உள்ளூர் சந்தைகள் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து தன்னார்வலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எப்போ நடத்தினாங்கன்னா 1922 பிப்ரவரி 5 நடத்தினாங்க. 3 நபர்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதில் காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீஸ் தாக்குதல் நடத்தினாங்க. போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூடு நடத்தினாங்க காங்கிரஸ் கட்சி பேரணி மீது. இதனால் ஆத்திரமடைந்த இந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா காவல் நிலையத்தை தாக்குனாங்க. இந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா 22 போலீஸார் உயிரிழந்தாங்க. அந்த போலீஸ் அலுவலகத்தை அவங்க எரித்ததுனால 22 போலீஸார் இறந்து போனாங்க. இந்த நிகழ்வுனால தான் அடுத்து இந்த காந்தி என்ன பண்ணாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். அதுக்கப்புறம் தேசிய தொண்டர்களும் ஏமாற்றம் அடைந்தாங்க. அந்த பர்தூரில் தான் அந்த முடிவு காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொண்டது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காங்கிரஸ் செயற்குழு இந்த முடிவை ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் மீது நம்பிக்கை கொண்ட மற்ற தொண்டர்கள் தந்திரமான முடிவு சொல்லிட்டு கருதுனாங்க. அதுக்கப்புறம் காந்தி கைது செய்யப்பட்டு 6 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் தான் முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது. கிலாபத் இயக்கம் தேவையில்லாமல் போனது. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்ற பிறகு அடுத்து என்ன கேள்வி என்ன சொல்லிட்டு